வணக்கம் நண்பர்களே. ஸ்கில் இந்தியா மிஷன் தேசிய அளவிலான திறன் வளர்ப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே நாம் எப்படி ஜாயின் பண்ணலாம், இதில் சேர்ந்து எப்படி நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்குறது, எப்படி வேலை வாய்ப்புகளை வாங்குறது அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கில் இந்தியா மிஷனை பற்றி உங்கள் நிறைய பேருக்கு ஏற்கனவே நல்ல ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நிறைய இளைஞர்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதுவும் மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை செய்யக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு இந்த பிளம்பர்ஸ், ஃபிட்டர்ஸ், ஆர்டிசன்ஸ், அது இல்லாமல் மற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை பற்றி அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. சரி, இதை பற்றி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். முதல்ல ப்ரீஃபாக இந்த ஸ்கில் இந்தியா மிஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்கில் இந்தியா மிஷன் 2015 இந்த வருஷத்தில் அரசு கொண்டு வந்துச்சு. இது கீழே 2022 இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 40 கோடி பேர், மெயினாக இளைஞர்களுக்கு இந்த திறன் ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்றது தான் இந்த மிஷனுடைய ஆம்பிஷன். அந்த காலத்தில் இருந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த திறன் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு வளர்ந்துருக்கக்கூடிய நாடு. இதில் ஹியூமன் கேபிட்டல் தேவை, மனித வளம் தேவை. அதுவும் மனித வளம் நம்ம சொல்லும்போது ஒன்று கல்வி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். கல்வி மட்டும் இருந்தால் போதும், ஸ்கில்லும் ஒரு நாட்டுக்கு தேவை. அப்போ அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்து விடணும். அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்கும், ஆனால் அந்த ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ரெக்கக்னேஷன் பண்ணாமல் இருப்பாங்க, அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். அப்போ ஏற்கனவே ஸ்கில்ஸ் இருக்கவங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து இவங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல வேலையில் போய் சேர்றதுக்கு, இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம ஒரு வசதியை ஏற்படுத்தி தரணும். அப்போது ஸ்கில்லை ஒரு பக்கம் வளர்க்கணும், ஸ்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ரெக்கக்னேஷன் தரணும், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும், நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியை அதிகப்படுத்தணும், ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை நம்ம அதிகப்படுத்தணும். இந்த காரணத்துக்காக தான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷனை அரசானது எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் மெயினாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த வேலை இல்லாத இளைஞர்கள், அது இல்லாமல் இந்த ஸ்கூல் காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க இல்லையா ஸ்கூல் காலேஜ் எல்லாம், இவங்களுக்கு இது மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அன்ஆர்கனைஸ் செக்டர், இதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது போல் பெயிண்டர்ஸ், ஆர்டிசன்ஸ், இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கவங்க, ஃபிட்டர்ஸ், பிளம்பர்ஸ், மெக்கானிக்ஸ் எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, PMKVYன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் சேர்றவங்களை என்ன பண்ணணும்னு அரசாங்கமாகவே ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புலையும் அமர்த்தோம். இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஏற்கனவே நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்க, இந்த இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் இருக்காங்களே, இவங்க அரசோடு இணைந்து இந்த நபர்களுக்கு, மெயினாக இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் ட்ரைனிங் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடும் செஞ்சு தருவாங்க. வேலை வாய்ப்பு 100% கேரண்டி கிடையாது, ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட்டை அவங்க செஞ்சு தருவாங்க. அது இல்லாமல் நிறைய ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சு அந்த இளைஞர்களை அவங்களோட நிறுவனத்திலே வேலைக்கும் எடுத்துப்பாங்க. சராசரியாக அந்த ஸ்கில் ட்ரைனிங் முடிக்கிறவங்களுக்கு ஒரு 40% பேர்கிட்ட கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமைஞ்சிருது. ஸ்கில் ட்ரைனிங் முடித்த உடனே இந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரோஸ்கர் மேளா அப்படிங்கிற அந்த பிளேஸ்மெண்ட் டிரைவை நடத்துவாங்க. எப்படி இன்ஜினியரிங் காலேஜில் அந்த இன்டர்வியூ நடக்கும் உள்ளே, அந்த கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இவங்க நடத்தி நம்ம வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடும் அவங்க செஞ்சு தருவாங்க. இந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் நான் சொன்னது போல் இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸாகவே இருப்பாங்க, அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக கூட இருப்பாங்க. இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த யூனிவர்சிட்டிஸ், இவங்க எல்லாமே கூட இதுக்குள்ளே இந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. PMKY ஸ்கீம் கீழே ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இது மெயினாக வேலை இல்லாத இளைஞர்கள், அன்எம்ப்ளாய்டு யூத், அது இல்லாமல் இந்த ஸ்கூல் காலேஜ் ட்ராப் அவுட்ஸ், இவங்களுக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இதில் மெயினாக அந்த பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் அதில் லேர்ன் பண்ணலாம். பேசிக் ஸ்கில்ஸ், அது இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இதுவும் அதில் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் சொன்ன போல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இது நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதன்படி இந்த ஸ்கில் லெவல் 5க்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இது மூலமாக, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிடலாம். இதுக்கும் மேலே வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒரு நாமினலாக ஒரு ஃபீ அவங்க பே பண்ணி அதை அவங்க லேர்ன் பண்ணலாம். PMKVY ஸ்கீமை இது கீழே ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டைரெக்டாக PMKVY வெப்சைட்குள்ளேயே போய் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அது இல்லாமல் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அது இல்லாமல் எந்தெந்த செக்டரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை, உங்களுக்கு ஸ்கில் தேவைங்கிறத நீங்கள் அந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட வெப்சைட்குள்ளேயே நீங்கள் டைரெக்டாக போயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் PMKVY வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், அதுலேயும் அப்ளை பண்ணலாம். இல்லை டைரெக்டாக அந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸோட வெப்சைட்குள்ளேயும் அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு மாநிலத்திலையும் ஒரு 50,000 பேர்லேருந்து 80,000 பேர் வரைக்கும் இந்த PMKVY ஸ்கீம் மூலமாக ஸ்கில்
ட்ரெயின் ஆகி அவங்க வந்து பிளேஸும் ஆகுறாங்க. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது வருஷம். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சராசரியாக ஒரு 50,000 பேர் 60,000 பேர் இந்த ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. இதில் நான் சொன்னது போல் ஏற்கனவே ஸ்கில்ஸ் இருக்கவங்களும் இந்த சர்டிஃபிகேஷனை இந்த PMKVY ஸ்கீம் மூலமாக வாங்கலாம். ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங்னு சொல்லுவாங்க, RPL. அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாகவே ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க எல்லா நாடுகளும். காரணம் என்னென்னா, ஒரு நாட்டில் நீங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸை நீங்கள் ட்ரைனிங் பண்ணால் கூட மற்ற நாட்டிலும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக ஒட்டுமொத்த நாடுகள், மெயினாக அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் அந்த ஸ்கில் ட்ரைனிங்குக்காக ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோட்டோகால், அந்த ஸ்டாண்டர்ட்ஸாக அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த PMKVY ஸ்கீம் மூலமாக நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷனை வாங்குறது இந்தியா உள்ளே மட்டும் வேலை செய்கிறதுக்கு இல்லை, வெளிநாட்டில் போய் நீங்கள் நாளைக்கு வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த PMKVY ஸ்கீம் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை நிறையா இருக்குது. இதுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும். நான் சொன்னது போல் அந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸும் நான் அந்த லிங்க்கில் தரேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். எனவே இந்த PMKVY ஸ்கீம் இதை யூஸ் பண்ணி ஸ்கில் ட்ரைனிங், அது இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.